தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏரல் தரைப்பாலம் சேதமடைந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுடலைமணி செல்வனிடம் கேட்கலாம். சுடலைமணி செல்வன், தற்போது அந்த தரைப்பாலம் வழியாக செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? எந்த அளவில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது? நிச்சயமா பாலசுப்ரமணியன், கடந்த சில தினங்களாக பெய்து வந்த தொடரும் கனமழையின் காரணமாக தற்போது இந்த ஏரல் தரைமட்ட பாலம் என்பது துண்டிக்கப்பட்டு 4வது நாளாக போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 4 தினங்களாக இந்த தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் பெய்து வந்த கனமழையின் காரணமாக ஏராளமான பகுதிகள் என்பது பாதிக்கப்பட்டது. குறிப்பாக தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட தொடர் வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த பகுதியில் முஸ்லிம் சில கிராமங்களே துண்டிக்கப்பட்டது. அதில் ஒன்றுதான் இந்த ஏரல் பகுதி என்பது. இந்த ஏரல் பகுதியில் கடந்த வருடம் பெய்த கனமழையின் காரணமாக ஏரலில் அமைக்கப்பட்டிருந்த உயர்மட்ட பாலம் என்பது துண்டிக்கப்பட்டு தொடர்ந்து தற்காலிகமாக தரைமட்ட பாலம் மட்டும் போக்குவரத்தில் இருந்து வந்தது. கடந்த 4 தினங்களாக இந்த தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்டிருந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக இந்த 4 நாட்களாக ஏற்கனவே தாமிரபரணி ஆற்றில் இந்த பகுதியிலிருந்து ஏரல் பகுதிக்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. இன்றைய தினம் 4வது நாளாக இந்த தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் குறைந்ததன் காரணமாக அந்த பகுதிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் கடந்த 3 தினங்களாக தொடர்ந்து தண்ணீர் சென்று வெள்ள நீர் சென்று கொண்டிருந்த காரணத்தினால் தற்போது அந்த தரைமட்ட பாலம் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. குறிப்பாக ஒரு நடுப்பகுதியில் முழுமையாக தண்ணீரே இல்லாத, அதாவது பாலமே இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. அதை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் தான் தற்போது இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் அந்த பகுதிக்கு செல்ல முடியாமலும், அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் இந்த பகுதிக்கு செல்ல முடியாமலும் சுமார் 30 கிலோமீட்டருக்கு தூரம் சுற்றி செல்ல வேண்டிய ஒரு அவல நிலை என்பது ஏற்பட்டு வருகிறது. இந்த ஏரலை பொறுத்தவரை சுமார் சுற்றி வட்டாரத்து பகுதியில் 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் என்பது உள்ளது. இந்த கிராம மக்கள் அனைவரும் இந்த ஏரலில் தான் தேவையான பொருட்களை வாங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இது கடந்த 3 தினங்களாக அந்த ஏரல் பகுதிக்கு செல்ல முடியாத ஒரு சூழலை நீடித்து வந்த நிலையில் இன்றைய தினம் 4வது நாளாக பொருட்கள் வாங்குவதற்கு செல்லலாம் என்று எதிர்பார்த்த நிலையில் 4வது நாளாகவும் இந்த போக்குவரத்து என்பது துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏரல் பஜாரில் அதாவது திங்கட்கிழமை தோறும் வாரச்சந்தை என்பது நடைபெறுவத வழக்கம். கடந்த 3 தினங்களாக பொருட்கள் வாங்க முடியாதது இருந்த பொதுமக்கள் இன்று 4வது நாளாக அந்த பகுதியில் உள்ள திங்கள் வாரச்சந்தையில் பொருட்கள் வாங்குவதற்காக தயாராக இருந்தனர். ஆனால் தற்போது இந்த பாலம் துண்டிக்கப்பட்டுள்ள காரணத்தினால் பொதுமக்களும் அந்த பகுதியைச் சேர்ந்தவரும் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். பாலசுப்ரமணியன், தரைப்பாலத்தை எவ்வளவு விரைவாக சீரமைத்து தர முடியுமோ அந்த வகையில்தான் மக்கள் பயணிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி சுடலைமணி செல்வன்.